அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமுடன் இருக்க, எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்திய வேண்டி, இன்றைய பதிவ நான் தொடங்குறேன். இன்னைக்கு நம்ம புனிதமான ஒரு நாளான அக்ஷய திருதிய பத்தி தெளிவான விளக்கங்கள தெரிஞ்சு கொள்ளலாம். சித்திரை மாதத்தினுடைய வளர்பிறையில, அதாவது அமாவாசைக்கு அடுத்த 3வது நாள்ல, விசேஷமான தினமாக அக்ஷய திருதிய நம்ப கொண்டாடுறோம். இப்போ அக்ஷய திருதி வர 30ஆம் தேதி வரப்போறது. பொதுவாவே மக்கள் மத்தியில அக்ஷய திருதினா அன்னைக்கு தங்கம் வாங்கணுங்கிற விஷயம் தான் பிரதானமா இருக்கு. அக்ஷய திருதி அன்னைக்கு ஏழை மக்கள் கூட கடன் வாங்கியாவது நகைய வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. கட்டாயமா தங்கம் தான் வாங்கணும்னு எந்த ஒரு நியதியோ, கட்டாயமோ கிடையவே கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு தவிட்டு பானைய வாங்கினா கூட அது தங்க பானையா மாறிடும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவில அக்ஷய திருதியை பற்றிய முக்கியமான பல தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். அக்ஷயா அப்படின்ற சொல்லுக்கு வடமொழியில என்ன பொருள் தெரியுமா? எப்பொழுதுமே குறையாதது அப்படின்னு அர்த்தமாறுது. புனிதமான இந்த அக்ஷய திருதியை பத்தி புராணங்களும் சாஸ்திரங்களும் என்ன சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல பிரம்ம புராணம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். முதல் யுகமான கிருத யுகத்துல பிரம்மனால உலகம் உருவாக்கப்பட்ட நாள் தான் அக்ஷய திருதி அப்படின்னு பிரம்ம புராணம் சொல்லியிருக்கு. அன்னபூர்ணியான அம்பிகை கிட்ட பிக்ஷாடனர் திருக்கோலத்துல வந்து சிவபெருமான் பிக்ஷை பெற்ற திருநாளும் இதுதான். இப்படி ஈஸ்வரனுக்கே அமுதம் அளித்த இந்த அன்னபூர்ணிக்கும் மகத்தான அக்ஷய சக்திகள் கூடின இந்த நாள் தான் அக்ஷய திருதின்னு சிவபுராணம் நமக்கு சொல்லுது. வேறு சில புராணங்கள் பரசுராம முனிவருடைய அவதார திருநாள் தான் இந்த அக்ஷய திருதியைன்னு சொல்கிறது. திருமாலுடைய 10 அவதாரங்கள்ல ஒரு முக்கியமான அவதாரம் பரசுராம அவதாரம். இதிகாசங்களின்படி அக்ஷய திருதிய நாளில் தான் திரேதாயுகம் தொடங்கினது என்று கூட சொல்லப்படுகிறது. பகீரதன் தவம் செஞ்சு இந்தியாவினுடைய மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதிய சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைச்ச திருநாள் கூட இந்த நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, இந்த புனித நாள் இன்னும் எத்தனை விசேஷங்களை கொண்டதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சுதாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பக்தன், அவன் துவாரகாவில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வீட்டுக்கு சென்ற ஒரு மிகப்பெரிய புனித நாளாக அக்ஷய திருதியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வனவாசத்தின் போது பாண்டவர்கள்ல தர்மர் வந்து கடும் தவத்துல இருக்கிறாரு. அப்படி கடும் தவத்தில் இருந்த அந்த தர்மருக்கு சூரிய பகவான் வந்து காட்சி அளிச்சு அன்ன வளமே குறையாத அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான நாளை தான் அக்ஷய திருதி நாள் என்று மகாபாரதம் சொல்லியிருக்கு. துரியோதனனுடைய சபையில துகில் உரியப்பட்ட பாஞ்சாலியோட மானத்தை காக்கிறதுக்காக கண்ணன் வந்து அக்ஷயா என்று கூறி அவளுடைய ஆடையை வளரச் செய்த தினம் கூட அக்ஷய திருதியை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வியாச முனிவரானவரால மகாபாரதம் அன்றுதான் தொடங்கப்பட்டது என்று இந்த அக்ஷய திருதியை சொல்லியிருக்காங்க. திரேதாயுகம் தொடங்கின நாள் என்று கூட இதன் பெருமையை இதிகாச புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. ஆதி சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஏழை பெண் நெல்லிக்கனியை அளிக்கிறாள். அந்த தனக்கு நெல்லிக்கனியை கொடுத்த அந்த ஏழை பெண்ணுக்கு கனக மழை பொழிய வேண்டும், அதை வரவழைக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவர் இயற்றி பாடிய நாள்தான் அக்ஷய திருதியை என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கு. நவநிதிகளுக்கும் அதிபதி யாரு? குபேரன். அந்த நவநிதிகளுக்கும் அதிபனான குபேரனுக்கு அவருடைய செல்வங்களினுடைய பொறுப்பு அனைத்தும் வழங்கப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அக்ஷய திருதியை தான் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பூரி ஜெகநாத பெருமாளுடைய ரத யாத்திரை ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒண்ணு. அந்த ரத யாத்திரைக்காக ரதம் செய்ய தொடங்குகின்ற நாள் எது தெரியுமா? இந்த புனித நாளான அக்ஷய திருதி தான். அது போலத்தான் ஒரிசா மாநிலத்தில் கூட அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கிற விக்கிரகங்களுக்கு, அதாவது மதன் மோகன், கோவிந்தா, கோபிநாத் ஆகிய விக்கிரகங்களுக்கு சந்தன் யாத்திரை தொடங்குகின்ற ஒரு நன்னாளாக கூட அக்ஷய திருதியை இருக்கு. இந்த கோடையில் சுட்டரிக்கின்ற வெயில் காரணமா அக்ஷய திருதியிலிருந்து 21 நாட்களுக்கு மேற்கு வங்காளத்துல மாயாப்பூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராதா மாதவர், நரசிம்மதேவர், ஸ்ரீ ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா தேவி போன்ற விக்கிரகங்களுக்கும் கூடவே
பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கும் கூட சந்தன காப்பு அலங்காரம் இந்த நாள்ல நடைபெறுகிறது. இந்த நாளில் தொடங்கி 21 நாட்களுக்கு அது தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, விசாகப்பட்டினத்துல கடற்கரைக்கு பக்கத்துல சிம்மாச்சலம் என்று ஒரு இடம் இருக்கு. அங்க ஸ்ரீ வராக சுவாமிக்கு ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்கிறது. இந்த புனித திருக்கோவில விசேஷமான அக்ஷய திருதியை அன்றைக்கு மட்டுமே திறக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எப்படி நம்ம உத்தரகோச மங்கையில ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நடராஜருக்கு சந்தன காப்பு சாத்துறோமோ, அதே போலவே இந்த கோவில்ல வராக சுவாமிக்கு அன்றைக்கு அந்த கோவிலை திறந்து பழைய சந்தனத்தை அகற்றிவிட்டு புதிய சந்தன காப்பு சாத்துறாங்க. இதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, 500 கிலோ சந்தனத்தை இந்த புனித நாள்ல பகவானுக்கு வராகமூர்த்திக்கு சாத்துற ஒரு அற்புதமான நிகழ்வு அங்க நடக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமணர்களுக்கு கூட இந்த அக்ஷய திருதியை நாள் புனிதமானதாகத்தான் இருக்கு. அக்ஷய திருதியை என்பது சமணத்தினுடைய முதல் தீர்த்தங்கரான ரிஷபநாதர் அவருடைய கைகள்ல கரும்புச்சாறு ஊற்றப்பட்டதை பருகி தான் ஓராண்டு கடும் துறவு வாழ்க்கையை முடிவு செய்து நிறைவு செய்த நாளாக கூட இது கருதப்படுகிறது. சில சமணர்கள் இந்த விழாவை வர்சிதப என்கின்ற பெயரால குறிப்பிடுறாங்க. முக்கியமா பத்ரிநாத்ல கங்கோத்திரி, யமுனோத்திரி போன்ற கோவில்கள் குளிர்காலத்துல நடை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில்கள்ல முக்கியமா அக்ஷய திருதியை சுபதினத்தில் தான் மக்கள் தரிசிப்பதற்காக நடை திறக்கப்படுகிறது. நட்சத்திரங்கள், திதிகள் எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. சூரியன் மேஷ ராசியில உச்சமடைகிறாரு. அதாவது மிகுந்த பலம் கொள்றாரு. உச்ச ஒளியையும் கூட கொடுக்கிறாரு. அது போலவே தான் சந்திரனும். அவர் ரிஷப ராசியில உச்சம் பெறுகிறார். சில மாதங்கள்ல வருகின்ற திதிகளுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. அந்த வகையில சூரியன் பரணி நட்சத்திரத்திலும் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்திலும் பயணம் செய்யக்கூடிய இந்த உன்னதமான திதி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அதனால மிகுந்த ஒளி பொருந்திய இந்த சுப தினத்துல சுப காரியங்கள், தான தர்மங்கள் செய்வது பல வகையான நன்மைகளை நமக்கு அளிக்கும். அன்றைய தினத்துல செய்யக்கூடிய அல்லது செய்ய ஆரம்பிக்கின்ற எல்லா காரியங்களுமே வெற்றிகரமாக நடக்கும், நல்ல மிகப்பெரிய பலன்களை தரும் என்பது வேத வாக்கு. அற்புதமான திருநாள் அக்ஷய திருதியை. அன்று செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அதிக பலன் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நன்னாள்ல நம்ம வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது இல்லத்தில் குறைவின்றி எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்பதுதான் நம்மளுடைய நம்பிக்கையாகவும் வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் சொல்லப்பட்ட விஷயமாகவும் இருக்கு. இந்த அக்ஷய திருதியை நாள்ல உப்பு, அரிசி, புதிய ஆடைகள் இது போன்ற விஷயங்களை வாங்கினாலே போதுமானது. தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஐஸ்வர்யம் நிச்சயமாக மென்மேலும் பெருகுங்கிறது தான் ஐதீகம். இன்றைக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, பூமி பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயங்களை செய்யலாம். இது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். அக்ஷயம் அப்படின்னா என்ன? அள்ள அள்ள குறையாதது என்றுதான் பொருள். அதனால அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த சுப தினத்துல ஏழை மக்களுக்கு நம்ம உணவளிக்கலாம். உடை போன்ற விஷயங்களை தானம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து தரும் தான் எல்லா விதமான வேதங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லி இருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய தானங்கள் நம்மளுடைய வாழ்வை வளமான, மிகவும் ஐஸ்வர்யம் பொருந்திய வாழ்வாக மின்னக்கூடிய தங்கத்தைப் போல வைத்திருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி ஸ்தலங்களுக்கு செல்லலாம். அதாவது காவிரி, தாமிரபரணி, கங்கை, யமுனை, துங்கபத்ரா, கண்டகி, கோதாவரி எதுவாக இருந்தாலும் அந்த புனித நதிகள்ல நாம் நீராடலாம். அதுபோலத்தான் மானசரோவர், புஷ்கரம், கௌரி குண்டம் இது போல பல புனித தடாகங்களும் இருக்கு. இங்கேயும் நீராடலாம். அப்படி நீராட முடியாதவர்கள் மானசீகமாக நதிகளை மனதில் எண்ணி, புனிதமான தடாகங்களை மனதில் எண்ணி நாம் வழிபடுவதும் நமக்கு நிறைய புண்ணியங்களையும் நிறைய அருளையும் வாரித்தரும். அக்ஷய திருதியையானது உங்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பான செல்வமான ஒரு வாழ்வை அருளட்டும். இது போன்ற பல முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்வு செழிக்கட்டும்.